Hi guys, welcome to Sweet Chilli சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான கோதுமை அப்பம் தான் பார்க்க போறோம். இந்த கோதுமை அப்பத்துக்கு மூணே பொருள் வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரையத்துக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்கானா போதும். இது கம்பி பதெல்லாம் தேவையில்லை. நம்ம கோதுமை மாவோட கலக்கிறதுக்கு தான் இந்த நம்ம பாகு எடுத்து வைக்கிறோம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்கானா போதும். ரொம்ப கம்பி பதெல்லாம் வேண்டாம். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காவை நல்லா நச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு இந்த வெள்ளை காய்ச்சல் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது, கரெக்டான பதம் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் பாகு ஊற்றி கரைச்ச இந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அப்பம் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுக்கு மேலே தனியாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பழுத்த வாழைப்பழம் 2 இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைனா வேண்டாம். நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வாழைப்பழத்தை போட்டு கட்டி இல்லாமல் அதையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இது நம்ம இப்போ அப்பம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நம்ம டேரெக்டாகவே அப்பம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்பம், அதனால இது ஒன்று தான் போட முடியும் இந்த மாதிரி குட்டி தவாவில். சப்போஸ் உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய தவா மாதிரி வச்சு நீங்கள் அதில் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். இது ஒன்றே ஒன்று தான் போட முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொஞ்சம் பெரிய அப்பம் சைஸாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா குட்டி குட்டி அப்பம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ளோட் ஆகி வரும். ஏன்னா நம்ம பால் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா ஃப்ளோட் ஆகி வரும். நல்லா 2 சைடும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறதுனால நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டைம் ஆக கொஞ்சம் டார்க் ஆகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா 4-5 நாள் கூட வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ டீ டைம் ஸ்நாக்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கோதுமை மாவு தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் அப்பம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா அப்பமும் போட்டு எடுத்தாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இது ஹெல்த்தியான ரெசிபி தான். உங்களுக்கு வாழைப்பழத்துலேயே நேந்திரம் பழம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வாழைப்பழம் இருந்துச்சுனாலும் போட்டுக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.